friends, நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் நாராயணன். வெல்கம் டு ஸ்ரீஸ் Infofest சேனல். இன்னைக்கு உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போறேன்னா பீஸாவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நியாபோலிட்டன் ரஃபேல் எஸ்போசிட்டோ தான் ஃபர்ஸ்ட் பீஸாவை நேபிள்ஸ் இட்டாலியில செஞ்சாரு. அந்த பீஸால அவரு கார்னிஷ் டொமேட்டோஸ், மோர்செல்லா அப்புறம் பேசில போட்டு இட்டாலி பிளாக் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணினாரு. 9th பிப்ரவரிய பீஸா டேவா செலிப்ரேட் பண்றாங்க. யூஎஸ்ல அக்டோபர் மந்த்தை நேஷனல் பீஸா மந்தாவும் செலிப்ரேட் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா நார்வுட் ஹைப்பர் மார்க்கெட்ல டிசம்பர் 8, 1919ல ஒரு உலக சாதனை படைச்சாங்க. அந்த உலக சாதனை என்னன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பீஸா தான். அதோட வெயிட் 26,883 பவுண்ட்ஸ். குவீன் மார்கரிட்டா பேரால தான் மார்கரிட்டா பீஸான்னு பேர் வச்சாங்க. 2013ல மால்ப்ரோ கேலரி பீஸா டைம்னு ஒரு ஷோ ஹால கிரியேட் பண்ணினாங்க. அதுல நிறைய பீஸாவை பத்தின ஆர்ட் ஒர்க்ஸ் வச்சாங்க. பிலடெல்பியால பீஸாக்குன்னு ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. அதோட பெயர் பீஸா பிரெயின். டாக்ஸுக்காகவே ஒரு பீஸாவை செய்யறாங்க. அந்த பீஸா பெயர் ஹெவன் சென்ட் பீஸா. பீஸாஸ் மேக் பண்றவங்கள பிஸாயிலோன்னு கூப்பிடுவாங்க. சாட்டர்டே ஈவினிங் தான் பீஸா சாப்பிட பெஸ்ட் டைம்னு சொல்றாங்க. பீஸா ஏன் ரவுண்டா இருக்குன்னா பீஸா மேக்கர்ஸ் அந்த மாவை இழுத்து காத்துல சுத்தும் போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அது ரவுண்டா ஆகுது. பீஸாவை நம்ம ஏன் ட்ரையாங்கிளா கட் பண்றோம்னா நார்மலா சர்க்கிள் ஷேப்பை ட்ரையாங்கிளா தான் டிவைட் பண்ண முடியும். பீஸா சர்க்கிளா இருந்தாலும் பீஸா பாக்ஸஸ் ஏன் ஸ்கொயரா இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமே இல்ல. ஸ்கொயர் பாக்ஸஸ்ல தான் ரொம்ப ஈஸியா மேக் பண்ணலாம். அப்புறம் அதை செய்ய அவ்வளோ காஸ்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரோசன் பீஸா 1962ல தான் மார்க்கெட்டுக்கு வந்தது. 1974ல தான் ஃபர்ஸ்ட் பீஸாவை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணினாங்க. 2001ல பீஸா ஹட் ஒரு 6 இன்ச் சலாமி பீஸாவை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கே அனுப்பி சாதனை படைச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.